ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மருமகனை கத்தியால் குத்தி கொடூரமாக கொலை செய்த மாமனார் 4 மாதங்களுக்கு பிறகு போலீசில் சிக்கியுள்ளார். மாமனாரே மருமகனை தீர்த்து கட்டியது ஏன்? மது அருந்தும் போது ஏற்பட்ட வாக்குவாதத்தில் மாமனார் மருமகன் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. ஆத்திரத்தில் கத்தியால் குத்தி மாமனார் மருமகனை கொலை செய்துள்ளார். முகத்தை சிதைத்து அரை நிர்வாணமாக்கி உடலை வீசிச் சென்றவர் 4 மாதங்களாக போலீசில் பிடிபடாமல் இருந்தது எப்படி? ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கத்தை அடுத்த திருப்பார்கடல் கிராமத்தில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி படு பயங்கர சம்பவம் ஒன்று அரங்கேறியது. 45 வயது மதிக்கத்தக்க நபர் ஒருவர் கத்தியால் வெட்டப்பட்டு பாதி முகம் சிதைந்த நிலையில் கொலை செய்யப்பட்டு நிர்வாணமாக கிடந்தார். தகவல் அறிந்து சென்ற போலீசார் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக வாலாஜாப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கொலை செய்யப்பட்டவர் யார், கொலையாளி யார் என்ற கோணத்தில் விசாரணையை தொடங்கினர். அதில் கொலையானவர் திருப்பார்கடல் பகுதியைச் சேர்ந்த 45 வயதான சரவணன் என்பதும் மரம் வெட்டும் தொழில் செய்து வந்ததும் தெரிய வந்தது. ஏற்கனவே திருமணமாகி கணவரை இழந்த ஜோதியை திருமணம் செய்த சரவணனுக்கு 5 குழந்தைகள் உள்ளனர். வெளியே செல்வதாக கூறிவிட்டு சென்றவரை கொன்று வீசியது யார் என்ற கோணத்தில் விசாரணையை தீவிரப்படுத்தினர். ஆனால் கொலையாளி மற்றும் கொலைக்கான காரணம் குறித்து எந்த துப்பும் கிடைக்காமல் இருந்தது. இந்த நிலையில் காவேரிப்பாக்கத்தை அடுத்த வாணிச்சத்திரம் பகுதியில் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட போது அவ்வழியே வந்த நபரை பிடித்து விசாரித்துள்ளனர். போலீசாரை கண்டதும் முன்னுக்கு பின் முரணாக தகவல் தெரிவித்த அந்த நபரை காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரித்தனர். அதில் பிடிபட்ட நபர் 4 மாதங்களுக்கு முன் கொலை செய்யப்பட்ட சரவணனின் மாமனாரான பாண்டியன் என்பது தெரிய வந்தது. ஆம், பாண்டியன்தான் மருமகன் சரவணனை கொடூரமாக கொலை செய்துள்ளார். மாமனாரும் மருமகனும் ஒன்றாக அடிக்கடி மது அருந்துவது வழக்கம். சம்பவத்தன்று மதுபோதையில் மாமனார் பாண்டியனை சரவணன் வம்புக்கு இழுத்ததாக தெரிகிறது. தகாத வார்த்தைகளால் பேசி சண்டை போட்டு தகராறில் ஈடுபட்டதாகவும் தெரிகிறது. இதில் ஆத்திரமடைந்த பாண்டியன் தான் வைத்திருந்த கத்தியால் மருமகனை வெட்டி துடிக்க கொலை செய்துள்ளார். பின்னர் அடையாளம் தெரியாமல் இருக்க முகத்தை சிதைத்து உடலை நிர்வாணமாக்கி வீசிவிட்டு தப்பிச் சென்றார். பாண்டியனிடம் செல்போன் இல்லாததால் அவரை பிடிக்க 4 மாதங்கள் ஆனது. இதனையடுத்து அவரை வாலாஜா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மருமகனை கத்தியால் குத்தி கொலை செய்த மாமனார் 4 மாதங்களுக்கு பிறகு சிக்கியிருப்பது ராணிப்பேட்டையில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.